நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் சங்கடகர சதுர்த்தி அன்று ஒரு அற்புதமான வீடியோ வெளியிடுகிறேன். நேற்று வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள். சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு சென்று மொட்டை அடித்து நேர்த்தி கடனை செலுத்தி வந்தேன். கவிஞர் வாலி அவர்களுடைய திரைப்பாட்டு முழக்கங்கள் என்ற புத்தகம் சென்னையில் மிக சிறப்பான முறையில் புத்தக வெளியீட்டு விழா நடந்தால் மொட்டை அடிக்கிறேன் என்று சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டினேன். அந்த நேர்த்தி கடனை செய்து வந்தேன். இன்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நாளில் கோவை மத்திய சிறைச்சாலையில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய திரையிசை பாடல்கள் 100 பாடல்களுக்கு திறனாய்வு எழுதினேன். அதற்கு கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் 10,000 ரூபாய் பரிசு கொடுத்து விருதும் கொடுத்தார். கவிஞர் முத்துலிங்கம் குடும்பம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நாளில் வேண்டுகிறேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிறைச்சாலைக்குள் கவிஞர் முத்துலிங்கம் விருது பெற்ற ஒரே கவிஞர் பதுமை செல்வன் மட்டுமே. இன்னும் கவிஞர் முத்துலிங்கம் நலமாக இருக்கிறார். அவரிடம் கேட்டு பாருங்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய 100 பாடல்களுக்கு திறனாய்வு, கவிஞர் வாலி அவர்களுடைய 100 பாடல்களுக்கு திறனாய்வு, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய 100 பாடல்களுக்கு திறனாய்வு, கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுடைய 100 பாடல்களுக்கு திறனாய்வு என்று சிறைச்சாலைக்குள் என்னுடைய சிறை நாட்களை நல்ல நாட்களாக கழித்து கொண்டேன். இலக்கிய நாட்களாக கழித்தேன். எவனோ ஒருவன் செய்த தவறுக்காக 12 வருஷம் உள்ளே இருந்தேன். அந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு தெரியும். என்னுடைய குல தெய்வம் சுண்டவனம் செல்லாண்டி அம்மன், மோகனூர் நவலடி கருப்பண்ணசாமி, மோகனூர் காளியம்மனுக்கு தெரியும். ஏனென்றால் இந்தியாவில் சிறைச்சாலைக்குள், கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலைக்குள் இலக்கியம் படைத்து கவி மாமணி விருது பெற்ற ஒரே கவிஞர் பதுமை செல்வன் மட்டுமே. இன்றைக்கு 1500 நாடகம் போட்டுட்டேன், 4500 நாடகம் போட்டுட்டேன் என்று சிலர் வால் பிடித்து கால் பிடித்து விருது வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் எவனுடைய கால்களையும் பிடித்தவன் அல்ல. நான் எவனுக்கும் வால் பிடித்தவன் அல்ல. சிந்தனை மலர்கள் என்ற கவிதை புத்தகம், கவிஞர் வாலியின் திரைப்பாட்டு முழக்கங்கள் பாகம் 1